இன்னைக்கு கிடைக்கிற தீர்ப்புலதான் தொழிலாளிகளோட தலைவிதியே அடங்கியிருக்கு. ஏன் நன்மையில அக்கறை உள்ளவங்க உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியும். நீ எனக்கு பொட்டு வச்சு விட்டா நிச்சயம் வெற்றி எனக்கே கிடைக்கும். எங்கே அப்படியே செய்றீங்க. என்னது என்னதெல்லாம்? உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவோ அனுகிரகம் பண்ணவோ ஆயிரம் ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு தெய்வம் நீங்க தானே. என்னுடைய நன்மையில் அக்கறை உள்ளவங்க உங்களை தவிர வேற யார் இருக்க முடியும்? எனக்கே வெற்றி கிடைக்கணும். மனப்பூர்வமா வாழ்த்துக்கு. நிச்சயம் தர்மம் ஜெயிக்கும். தீர்ப்பாயிடுச்சு. 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு. ஏமா இத முன்னாடியே கொடுத்திருந்தா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். பட்டாதாண்டா புத்தி வரும். எங்களை மட்டுமல்லமா எங்க யூனியன் லீடரையும் ஜெயிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? யார் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றது? ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். எஸ் சார். வருத்தப்படாதேம்மா, வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, நான் தோத்ததை பத்தியோ அவங்க ஜெயிச்சதை பத்தியோ நான் வருத்தப்படல. ஆனா என்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குறவங்களே என்ன எப்படி அவமானப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் சகஜம் தானேம்மா. அவமானப்படுத்துறது அவங்களுக்கு சகஜமா இருக்கலாம். ஆனா அவமானப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் யார் மாமா தலைவர்? உங்க பிள்ளை தானே. இனிமே நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்க முடியும்? மனைவிக்கு அவமானம் ஏற்பட்டா அது கணவரால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? இப்ப என்ன பார்த்தா அவருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். அதுக்காக என் மனநிலை சரியானதுக்கு அப்புறம் நான் வந்து அவரை பாக்குறேன். சித்ரா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பல. கைகளிரண்டு வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே. வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே, நம் கைகள் அதை காக்கவே. வாழ்க கைகளிரண்டு வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே. வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே, நம் கைகள் அதை காக்கவே.
பக்கம் ஒரு பக்கம் மேலாகுமா நாடகத்தில் இரண்டு முகம் ஒரு முகம் மேலாகுமா வானத்தின் மேலும் நம் ஆள்பட்டது பூமியின் கீழும் நம் கைப்பட்டது விழிகள் இரண்டு ஒரே காட்சியே நாம் வென்றாலும் தோற்றாலும் ஒரே கட்சியே வாழ்க கைகள் இரண்டு வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே தேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே நம் கைகள் அதை காக்கவே இறைவன் அவன் படைப்பினிலே எல்லாமும் பொது உடைமை மனைவி மக்கள் உறவு மட்டும் எல்லோர்க்கும் தனியுடைமை நாட்டினை நாடி நீ தோற்றால் என்ன நன்மையை நாடி நான் வென்றால் என்ன இணைந்தே இருந்தே கொண்டாடுவோம் நாம் எல்லோர்க்கும் எல்லாமும் உண்டாக்குவோம் வாழ்க கைகள் இரண்டு வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே நம் கைகள் அதை காக்கவே இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன் இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன் Oh my God! What shall I do? சித்ரா, ஆரம்பத்திலே நீ என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த அவமானம் வந்திருக்காது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. என் யோசனை கேட்டா நீ அவங்களுக்கு ஒரு பைசா கூட தர வேண்டியதில்லை. அது எப்படி முடியும்? தோற்றதான் தீர்ப்பு ஆயிடுச்சே. அங்கதான் இந்த ரவியோட சாமர்த்தியமே அடங்கியிருக்கு. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேக்டரி மேல 10 லட்சம் ரூபாய் கடை இருக்கிறதா யாருக்கிட்டயா எழுதி வாங்கிக்குவோம். அப்புறம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. That's a good idea. But எழுதி வாங்கினவன் நம்மளை ஏமாத்திட்டா? சித்ரா, பணத்தை வாங்கிட்டு தானே நீ கையெழுத்தே போட போற. ரவி, இந்த திட்டம் சரியா தவறான்னு யோசிச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில கூட நான் இல்லை. இப்ப என்னுடைய ஒரே குறிக்கோள் எப்படியாவது நான் தோத்து போகலங்கிறத நிரூபிச்சாகணும். இந்தாங்க டாக்குமெண்ட். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துங்க. பரவாயில்லைங்க, பிசினஸ்ல நீங்க ரொம்ப கரெக்டா இருப்பீங்கன்னு ரவி சொல்லியிருக்காரு. அச்சாமா, நம்ம வரா. ரவி, இந்த பணத்தை பாதுகாப்பான இடத்துல வைக்கணுமே. சித்ரா, நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிமே இது எனக்கு தான் சொல்லு. சித்ரா.